4 கால்பந்து மைதானங்கள் அளவிற்கு நீளம் கொண்ட குறுங்கோள் ஒன்று 2029இல் பூமியை தாக்க 2.3% வாய்ப்பு இருப்பதாக நாசா வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பூமி தோன்றியதிலிருந்து இதுவரை எண்ணற்ற முறை விண்கற்கள், குறுங்கோள்கள் பூமியை தாக்கியுள்ளன. இப்போது 99,942 அப்போபிஸ் எனும் குறுங்கோள் 2029 அல்லது 2036இல் பூமியை தாக்க வாய்ப்பிருப்பதாக நாசா வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. 2004ஆம் ஆண்டு அரிசோனா மாகாணத்திலிருந்து தொலைநோக்கி மூலம் இந்த குறுங்கோள் முதல் முறையாக கண்டறியப்பட்டது. அப்போதே இந்த குறுங்கோளால் பூமிக்கு ஆபத்து இருப்பது விஞ்ஞானிகளால் உறுதி செய்யப்பட்டதை டோரினோ பட்டியலுக்கு அப்போபிஸ் குறுங்கோள் மாற்றப்பட்டது. டோரினோ பட்டியல் என்பது பூமிக்கு மிக அருகே அல்லது பூமியை தாக்க வரும் குறுங்கோள் விண்கற்களை மதிப்பீடு செய்வதற்கான பட்டியலாகும். அப்போது முதல் அப்போபிஸ் குறுங்கோளின் பாதையை விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் தீர்க்கமாக கண்காணித்து வருகின்றனர். 2021ஆம் ஆண்டு பூமியிலிருந்து 1.7 கோடி கிலோமீட்டர் என்கிற நெருக்கத்தை அப்போபிஸ் குறுங்கோள் அடைந்தபோது பூமியிலிருந்து அதன் பாதை மற்றும் வீரியம் கண்காணிக்கப்பட்டது. பென்னு என்ற சிறுகோளின் மாதிரியை சேகரிக்கும் பணிக்காக ஓசிரிஸ் REX எனும் விண்கலம் அனுப்பப்பட்ட நிலையில் அந்த பணி முடிவடைந்ததால் தற்போது அப்போபிஸை ஆய்வு செய்ய இந்த விண்கலம் திருப்பிவிடப்பட்டுள்ளது. 2029ஆம் ஆண்டு குறுங்கோள் பூமியை நெருங்கி வரும்போது ஓசிரிஸ் விண்கலம் 4000 கிலோமீட்டர் அருகே சென்று பல்வேறு விதமான பகுப்பாய்வை மேற்கொண்டு 18 மாதங்கள் குறுங்கோளை பின்தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் 99,942 அப்போபிஸ் குறுங்கோள் பூமியை தாக்க 2.3% வாய்ப்பு இருப்பதாக நாசா கணித்துள்ளது.